ஹே ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெரி குட் மார்னிங். இன்றைக்கி வந்து என்னோடய மூவி கலியுகம் ரிலீஸ் ஆகுது அண்ட் ஐம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ் ஒன். பிகாஸ் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியே ஒரு 2.5 years இருக்கும் அண்ட் விஎஃப்எக்ஸ் அண்ட் அதர் ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருந்தேன். டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து நார்மலான மூவி கிடையாது. நான் அதை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு நார்மல் கமர்ஷியல் ஃபிலிக் அந்த மாதிரிலாம் கிடையாது. திஸ் இஸ் மோர் ஆஃப் அ போஸ்ட் அப்போகலிப்டிக் ஜானர் அண்ட் இது வந்து உங்களுக்கு நிஜமாகவே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். திஸ் இஸ் மோர் லைக் அன் ஹாலிவுட் ஸ்டைல் அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட் பேஸிங்கான ஒரு மூவி. யூ வில் கெட் டு நோ அ லாட். நல்ல விஎஃப்எக்ஸ் பார்க்கலாம், நல்ல சினிமோட்டோகிராஃபி பார்க்கலாம். தெர் இஸ் வெரி குட் மியூசிக் அண்ட் ஆக்டர்ஸ் ஹவ் வெரி வெல் ஆக்டட் இன் திஸ் மூவி. ஸோ கண்டிப்பாக தேட்டர்ஸில் போய் பாருங்கள். பிகாஸ் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. யூ நோ தட் ஆக்டிங் இன் அ மூவி அண்ட் ரிலீஸிங் தட் மூவி இஸ் அ வெரி வெரி டஃப் திங். அந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது தான் நமக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். பிகாஸ் இந்த ரெக்கக்னிஷனுக்காக நான் நிறைய நாள் வெயிட் பண்ணியிருக்கேன். அண்ட் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. when my movie was about to get to release and on the date அப்போ வந்து I contacted a lot of my friends who are celebrities right now and surprisingly only few people reacted to that and helped me with that promotions and everything. Other people, when success got to them, they acted so differently and they were like okay, ஐ மீன் அதை நம்ம பார்த்துட்டே தானே இருக்கோம். சக்ஸஸ் வந்துட்டால் நிறைய பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சக்ஸஸ் வந்தும் மாறாதவங்க தான் இன்றைக்கி வந்து பெரிய இடத்துல இருக்காங்க. பட் ஓகே, நம்ம எல்லாரையும் குற்றம் சொல்ல முடியாது. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கன்ற மாதிரி தான் மெய்யழகனில் சொல்கிற மாதிரி. பட் எங்கள் படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஒரு சின்ன படத்துக்கு, ஒரு நல்ல படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் I'll be very much happy about this one if you support our movie and go and watch it in theaters. So Kaliyugam is in theaters right now. You can book your tickets and book my show Ticket New and everything. ஸோ ஏஜிஎஸ்லையும் பிவிஆர்லாம் அது ஓடுது. நீங்கள் போய் கண்டிப்பாக புக் பண்ணிவிட்டு பாருங்கள். எந்த ஷோவும் ஃப்ரீயாக விடாதீங்க. பிகாஸ் ஆஸ் பர் நம்ம தியேட்ரிக்கல் பாலிசிலாம் படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30% ஆக்குபென்சி இல்லைனாலும் அந்த ஷோ வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஸோ சின்ன மூவிஸ்க்கெலாம் ஒரு அங்கீகாரமே கிடைக்காது. அந்த ஒரு ரெஸ்பெக்ட் நீங்கள் அந்த மூவிக்கெலாம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். தட்ஸ் வாட் ஐ வுட் சே. நான் இந்த மூவியை பற்றி நான் இவ்வளோ சொல்கிறேன்னா பிகாஸ் இட்ஸ் அ குட் மூவி. We are not showcasing anything of a glamorous type or fights or whatever it is. Okay, this is a movie where it will teach a lot about life. I mean, ஒரு ஃபுட்டுக்கும் வாட்டருக்கும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஒரு 2060க்கு மேலே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம், நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு காட்டுற ஒரு மூவி தான் இது. அண்ட் இந்த மூவியில் நான் வந்து ஃபர்ஸ்ட் 20 minutes ஃபுல்லாகவே இந்த மூவியில் நான் தான் இருப்பேன். அதனால் நீங்கள் வந்து நீ மூவியில் இருப்பியான்னு கேட்கறதுக்கு பதிலாக நீங்கள் மூவி இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த என்னோடய வாய்ஸ் அண்ட் என்னோடய சீன்லேருந்து, என்னோடய ஃபேஸ்லேருந்து தான் வந்து படமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ தட்ஸ் அ பிக் திங் ஃபார் மீ அண்ட் தேங்க்ஸ் டு மை டேரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ்.